அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். புலம்பும் மனிதர்கள் இஸ்லாம் கூறும் தீர்வுகள் என்ற அந்த தொடரில் பல செய்திகள், மார்க்கத்தினுடைய வழிகாட்டலை நாம் அறிந்து வருகிறோம். ஒட்டுமொத்தமாக சில துணுக்கு செய்திகளாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நம் உள்ளத்திற்கு அது இதமளிக்கக்கூடியதாக, உள்ளத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடியதாக அது அமைந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனிதன் புலம்புகிறான், அவனுடைய புலம்பல்ல எந்த அர்த்தமும் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய உணவு முறை, இதை நாம் படித்து பார்த்தாலே நாம் புலம்ப மாட்டோம். இன்றைக்கு நம்முடைய உணவு முறைகள் எப்படி இருக்கிறது? எவ்வளவு பெரிய பொருளாதாரத்திலே ஆக கஷ்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு பட்டினியாக யாரும் இருப்பதில்லை. ஏதோ ஒன்றை நாம் சாப்பிட்டு விடுகிறோம், ஏதோ ஒன்று நமக்கு கிடைத்து நாம் உண்ணுகிறோம், ஓரளவுக்கு சொகுசாகவே உண்ணுகிறோம். குறிப்பாக வசதி படைத்தவர்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தால் அவர்களுக்குத்தான் இந்த உபதேசம் அதிகமாக தேவைப்படுகிறது. இந்த புலம்பங்களுடைய பட்டியலில் யார் முதல் இடத்துல இருக்கிறா அப்படின்னு பார்த்தா, எல்லாம் இருப்பவர்கள் தான் அதிகமாக புலம்புகிறார்கள். ஏதோ ஒன்றுமில்லாதவர்கள் சற்று அடக்கி வாசித்தாலும் கூட, நடுத்தர வர்க்கம் சற்று குறைத்து வாசித்தாலும் கூட, எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வசதி படைத்தவர்களுடைய புலம்பல் குரல்கள் தான் அதிகமாக ஒலிக்கிறது. அப்போ அவர்களுக்கு இந்த மெசேஜ் மிக தேவையான ஒன்று. அது என்ன நடந்தது? தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.